சமீபத்தில் மதுரை சென்ற விஜய் படப்பிடிப்பிற்காக அங்கே சென்றதாக கூறினார். ஆனால் பனையூரில் இருந்து வரும் சமிக்ஞையோ வேறொன்றாக இருக்கிறது. தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அதை டாப் சீக்ரெட்டாக வைத்திருப்பது ஏன்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பது சராசரி மனிதர்களுக்கு விடப்படும் சவாலான வாக்கியம். அதேபோல கட்சியை நடத்திப்பார், தேர்தலை சந்தித்துப்பார் என்பது அரசியல்வாதிகளுக்கு விடப்படும் சவால். அது புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சி அழுத்தம், கூட்டணி முடிவில் தேக்கம், நிதி பற்றாக்குறை என பல நெருக்கடிகள் விஜய்க்கு இருந்து வரும் நிலையில் தற்போது புதிய தலைவலியாக விஜய் ரசிகர்களும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பனையூரில் இருந்து கோவைக்கு சென்ற விஜய் யாரும் எதிர்பாராத விதமாக ரோட் ஷோ நடத்தினார். ஒரு கட்டத்தில் இந்த ரோட் ஷோ பெட் ஷோவாக மாறியதால் விஜய் திணறிவிட்டதாகவே கூறப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தாவேகா தலைவர் விஜய் பயணித்த கேரவனை வழி நெடுகிலும் சூழ்ந்தபடி சென்ற தொண்டர்கள் திடீரென கேரவன் மீது ஏறி குதித்து விஜய்க்கே ஷாக் கொடுத்தனர். ஒரு பக்கம் சாலையில் பல கூத்துகள் நடக்க, பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்ற கல்லூரியில் இரும்பு தடுப்புகளை அத்துமீறி தாண்டி சென்றும் அராஜகம் செய்தனர் தாவேகாவினர். இதோடு முடிந்தது என்று பார்த்தால் அதுவும் இல்லை. கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்த தொண்டர்கள் அங்கேயும் அடங்க மறுத்ததால் மேடையிலேயே மைக் பிடித்த விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நிலைமை மோசமானதை அனைவரும் அறிவர். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்றைக்கி ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் கோவை தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வருகை தந்த விஜயை பார்க்க அவரின் கட்சி தொண்டர்கள் செய்த அட்ராசிட்டி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியது. இதனைத் தொடர்ந்து விஜயும் இதனால் அப்செட் ஆகி தன்னுடைய ஆதங்கத்தை அறிக்கையில் கொட்டி தீர்த்திருக்கிறார். இப்படி கோவையை கதி கலக்கியது போதாதென மதுரையில் அடுத்த கட்ட ஆட்டத்தை தொடங்க தாவேகா திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கை நடத்த தாவேகா தரப்பு தயாராகிவிட்டது என பனையூர் வட்டாரத்தினர் கூறுகின்றனர். அதாவது மதுரையில் பூத் கமிட்டி கருத்தரங்கை நடத்துவதற்கான இடத்தை தேர்வு செய்து தாவேகா தரப்பு ரகசியமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆளும் கட்சியே காரணம் என சொல்லுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதாவது அடுத்த மாநாட்டிற்காக இடம் குறித்த விஷயம் கடுகளவு கசிந்தாலும் ஆளும் திமுக தரப்பு பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இடம் தரும் உரிமையாளரை மிரட்டிவிடக்கூடும் என்பதற்காகவே பனையூர் பாசன் தலைவர் இந்த ரகசியத்தை காத்து வருகிறாராம். இந்நிலையில் மதுரையில் நடக்க போவதாக கூறப்படும் பூத் கமிட்டி மாநாட்டிற்காவது எந்த சிக்கலும் இல்லாமல் இடம் ஃபைனல் ஆகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.